ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மோட்டோ ஜி மேக்ஸ் இந்த மொபைல் எப்படி இருக்குது, என்னென்ன சிறப்பு அம்சங்களில் கொண்டது, என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா முதல் தடவை வரீங்க அப்படி நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்து ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த ஃபோன் வந்து ஆகஸ்ட் 14 அப்போ லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் 6.7 இன்ச் நம்மளுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது கூடவே நம்மளுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டாக கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவலில் வந்து 1500 நிட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ்ங்காட்டி வீடியோ குவாலிட்டி எல்லாமே பெட்டராகவே இருக்குங்க. அடுத்தது நம்மளுக்கு பிரைட்னஸ் லெவலும் 1050 கொடுக்கறனால நம்மளுக்கு டிஸ்பிளே வந்து ஸ்மூத்தாகவும் இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் இருக்குது. அப்புறம் வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட நல்லாவே இருக்குங்க. இது ஒரு 3 கலர் வேரியண்ட்டில் வருதுங்க. ஓகேங்களா. அடுத்தது இதில் ஹைலைட்டு இதோட கேமராங்க. சோனி லிட்டியா 600C அப்படிங்கிற சென்சாருங்க. முன்னாடி 15,000 செக்மெண்ட்டு டு 20,000 செக்மெண்ட்டில் இந்த சென்சாரோட ஒரு கேமரா கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ 25,000 செக்மெண்ட்டில் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அந்தளவுக்கு ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க 5,000 பக்கமாக. அடுத்து 8 எம்பிக்கான நம்மளுக்கு அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. நம்மளை 4K விட 30 எபிசல் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட் இருக்குதுங்க. ஃப்ரண்ட்டில் 32 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது டீசெண்டாகவே இருக்குங்க. ஓகேங்களா. முன்ன இந்த ஃபியூச்சரோட மோட்டோவில் வந்துச்சுன்னா ஒரு 18,000 அந்த செக்மெண்ட்டில் இருக்குங்க. இப்போ 24,999 அந்த ரேஞ்சில் வந்துருச்சு. ஓகேங்களா. அடுத்தது இதோட ப்ராசஸ் பற்றி பார்க்கலாங்க. LPDDR 5X ரேம் கொடுக்குறாங்க. UFS 3.1 கொடுக்கறனால நம்மளுக்கு காப்பி பண்ணுறதுக்கு பேஸ்ட் பண்ணுறதுக்குள்ள ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. இதோட ப்ராசஸ்மே நம்மளுக்கு ஸ்னாப்ட்ராகன் 6S Gen 4 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. இந்த ப்ரைஸுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தாங்க. ஓகேங்களா. அடுத்தது இதில் 7000 mAh பேட்டரிங்க. இல்லை மேசிவான பேட்டரிங்க. நம்ம 1000 தடவை ரீசார்ஜபிள் பண்ணிக்கலாம். அப்போ அது வரைக்கும் அந்த அளவுக்கு பேட்டரி வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே போல் 3 மணி நாளைக்கு வந்து சார்ஜ் கம்ப்ளீட்டாக நிற்க நார்மல் யூசேஜ் அப்படின்னு இருக்கிறாங்க. கேம் விட்டு விளாண்டிங்க அப்படின்னா 12 to 15 ஹவர்ஸ் வந்து சார்ஜ் நிற்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. அந்த 7000 mAh பேட்டரி கொடுத்தாலுமே அதுக்கு ஃபுல்ஃபில் பண்ண 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. அந்த செக்மெண்ட்டுக்கு முன்னெல்லாம் நம்மளுக்கு ஒரு 67 கொடுத்துருந்தோம் 25,000 செக்மெண்ட்டுக்கு. இப்போ 33 தான் கொடுக்குறாங்க. ஏன்னா ப்ரைஸ் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. IP64க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. தனித்துளிகள் மழைத்துளிகள் இது மாதிரிலாம் விழுந்தால் ஃபோனுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதுன்னு இருக்கிறாங்க. IP69ங்கிறது வேறுங்க. இது வந்து 64 தான். ஓகேங்களா. அதே போல் நம்மளுக்கு மிலிட்ரி கிரேட் 810 அப்படிங்கிற ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஃபோன் வந்து தெரியாமல் கீழே போட்டாலுமே நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்லி அந்த ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது நம்மளுக்கு இதில் 3.5mm ஜாக் இருக்குது. ஓகேங்களா. IP69 கொடுத்தா தான் நம்மளுக்கு இந்த 3.5mm ஜாக் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து இப்போ இருக்குது. ஹெட்ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் ப்ளஸ் பாயிண்ட்டை பற்றி பார்த்துலாங்க. நம்மளுக்கு ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுக்கறனால நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி வீடியோ குவாலிட்டி எல்லாம் பெட்டராகவே இருக்குங்க. அடுத்தது கேமரா. இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு அந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்ட்டு நம்மளுக்கு இந்த 50 எம்பிக்கான சோனி லிட்டியா சென்சார் கொடுத்துருக்காங்க. ஒரு சோனி சென்சார் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணி எண்டில் ஒரு நல்ல ஒரு இமேஜ் குவாலிட்டி கொடுக்குங்க. அதுதான். ஓகேங்களா. அதுதான். ஏன்னா ஒரு ஃபோனுன்னா ஒரு கேமரானா அதுக்கு ஒரு சென்சார் தான் முக்கியம். சோனி சென்சார் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது இதில் வந்து பேட்ரி ரெண்டாவதாக பார்க்கும்போது பேட்ரி கொஞ்சம் பெட்டராகவே இருக்குதுங்க. 7000 mAh பேட்ரி. அடுத்தது நம்மளுக்கு இது ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. அப்புறம் நீங்கள் எத்தனை பேர் மோட்டோ மொபைல்லேருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மோட்டோ மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். புதுசாக வாங்க போகிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா இது வந்து முன்ன வந்து ஒரு 18,000 செக்மெண்ட்டில் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ 25,000 செக்மெண்ட்டில் கொடுக்கும்போது மோஸ்ட்லி இனிமேல் வர ஃபோன் எல்லாமே இந்த ப்ரைஸ்க்கு இதே லெவல் தான் ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுப்பாங்க. அதை தான் இவங்களுக்கு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. என்ன கேட்டால் ஒரு நல்ல ஃபோனே சொல்லுவாங்க. ஒரு ஓகேவான ஃபோனு. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பா நண்பர்களே. பை. டேக் கேர்.